ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையை பற்றி ஒரு விஷயத்தை உன்னிடம் கூறப்போகின்றேன். ஒரு உண்மையை கூறப்போகின்றேன். அந்த செய்தியை கேட்டபின் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். அப்படி என்னப்பா என் துணையை பற்றிய செய்தி என்று கேட்கின்றாயா? சொல்கின்றேன் கேள். உன் துணை உன்னை அதிகமாக நேசிக்கிறார் என்பது உனக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்திலேயே அவருக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் தங்கமே. உன்னைத்தான் அதிகமாக பிடிக்கும். அவர்கள் பெற்றோரை காட்டிலும் உன்னைத்தான் அதிகம் பிடிக்கும். அதை எப்பொழுதும் அவர் வெளிக்காட்டி கொண்டதில்லை. சில சமயங்களில் உன்னுடன் ஏற்படும் சண்டைகள் பிரச்சனைகளினால் நீ யோசித்திருக்கின்றாய், அவருக்கு என்னை பிடிக்காமல் சென்று விட்டதா? இப்பொழுதெல்லாம் எதற்காக என்னிடத்தில் அடிக்கடி கோபம் கொள்கின்றார்? சில சமயங்களில் என்னை புறக்கணிக்கின்றார் என்று பலவிதமாக உன் மனதிற்குள் யோசனை செய்திருக்கின்றாய். சில சண்டைகள் காரணமே இல்லாமல் வந்திருக்கின்றது. சில சண்டைகள் எதற்காக வருகிறது என்று தெரியவில்லை. ஆனால் பிரச்சனைகள் முத்தி 2-3 நாட்கள் கூட பேசாமல் இருக்கின்றார். நானாக போய் பேசினால் மட்டுமே அவர் பேசுகின்றார், இல்லை என்றால் அமைதியாகவே இருக்கிறார் என்று பலவிதமாக உன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்கும். ஆனால் அது அவ்வாறு இல்லை தங்கமே. உன்னை சமாதானப்படுத்த அவருக்கு சரியாக தெரிவதில்லை. அவருடைய அன்பை அவரால் வெளிக்காட்ட முடியவில்லை. ஆனால் அவர் உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் பிரச்சனை வரும்பொழுது நீ யாரோ நான் யாரோ என்பது போல உணர்கின்றீர்கள். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்பொழுதும் இருக்கக்கூடாது தங்கமே. உன் துணைக்கு நீதான் உயிர், நீதான் உலகம். உன்னை தாண்டி அவர் வேறு யாரையும் மனதால் நினைத்தது கூட இல்லை. அவருக்கு நீ மட்டும் இருந்தாலே போதும். அவரால் அந்த அன்பை உன்னிடத்தில் வெளியில் கூற முடியவில்லை, சொல்ல தெரியவில்லை. அதுதான் உண்மை. அதனால் அவரை எப்பொழுதும் நீ புறக்கணித்து விடாதே, நிராகரித்து விடாதே. அவருக்காக பெற்றோர்கள், உடன் பிறந்தோர்கள் என பல பேர் சுற்றி இருந்தாலும், சொந்தங்கள் நட்புகள் என இருந்தாலும், நீ ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையே வெள்ளை காகிதம் போல் ஆகிவிடும். இப்பொழுது அவர் மனது வெள்ளை காகிதம் போல் தான் இருக்கின்றது. அவர் மனதால் மிகவும் நல்லவர் என்பது உனக்கே நன்றாக தெரியும். அதனால்தான் எத்தனை சண்டைகள் வந்தாலும் நான் அவரை விட்டு பிரிந்து செல்வதில்லை என்று நீ என்னிடத்தில் கூறியிருக்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய துணை மிகவும் நல்லவர், அன்பானவர். உன் மீது உயிரையே வைத்திருக்கும் உன்னுடைய துணையானவர். அவரை எப்பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. அவருடன் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!